ஒன்றை சொல்கிறேன், நீ பட்ட துயரத்தை, நீ அனுபவித்த வேதனையை, நீ வடித்த கண்ணீரை உன் அருகில் இருந்து பார்த்த மகன் என்பதால் இந்த உறுதியை தருகிறேன். இவன் உன்னை ஏமாற்ற நினைக்கிறான், நான் இந்த நிலையில் இருந்து அதை மாற்ற நினைக்கிறேன். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே படுகாஸ் இன மக்கள், நம் சொந்தங்கள், எங்களை பிசியில இருந்து, பேக்வர்ட் கிளாஸ்ல இருந்து எஸ்டிக்கு பழங்குடி மக்களாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த போது கொட்டுகிற மலையிலே இதே உதகையில் வந்து மக்களோடு மக்களாக நின்று போராடிய மகன் நான் என்பதை என் அன்பு சொந்தங்கள் மறந்திருக்க முடியாது. உங்களுக்கு உணர்த்த நான் நினைப்பது, மறந்து விடுவது மக்களின் இயல்பு, அதை நினைவொழித்துக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை. அதைத்தான் உங்கள் மகன் செய்து கொண்டிருக்கிறேன். நீ மறந்து விடுகிறாய். இத்தனை பிரச்சனைகளையும் தந்தவர்கள் யார்? மனுக்களோடும் கவலை தோய்ந்த முகத்தோடும் கண்ணீர் நிறைந்த வெளிகளோடும் காத்து நிற்கிறாயே, முறையிடுகிறாயே, கலங்குகிறாயே, கதறுகிறாயே. இத்தனை பிரச்சனைகளையும் நமக்குள் தந்தவர்கள் யார்? இதை நீ எண்ணி பார்க்கணும். இத்தனை ஆண்டுகளாக வென்றவர்கள், அதிகாரத்திற்கு சென்றவர்கள், நம்மை ஆண்டவர்கள், அவர்கள்தான் இத்தனை பிரச்சனைகளையும் பிரசவித்தவர்கள். நமக்கு இந்த துயர துன்பத்தை, இந்த போராட்டங்களை, இந்த பிரச்சனைகளை கையளித்தவர்கள் அவர்கள்தான். யார் போராடவில்லை? தேயிலை தோட்ட தொழிலாளி மட்டும்தானா? இல்லை பழங்குடி மக்களை எங்கள் ஆக்குங்கள் என்று படுகாசு மக்கள் தானா? சாதிவாரி கணக்கெடுத்து எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடு என்று எல்லோரும் போராடுகிறார்கள். அதிலே படுகாசு மக்களும் போராடுகிறார்கள், மாணவர்கள் போராடுகிறார்கள். கல்வி கடனை தள்ளுபடி செய்யுங்கள் என்று. கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கல்வியை கொடுப்பது அரசின் கடன். அது கடன் வாங்கி ஒரு மாணவனை, அறிவி பசி அதைக்கு நிறைவேற்றாமல் அறிவை தேடும் ஒரு இளைஞனுக்கு, இந்த நாட்டில் பிறந்த ஒரு மகனுக்கு கல்வியை கொடுப்பதை விட அரசின் வேலை என்னவாக இருக்க முடியும்? ஒரு நாட்டை அறிவு சமூகமாக ஆக்கிறதை விட அரசின் வேலை என்னவாக இருக்க முடியும்? என்ன சொந்தங்களே, என்னவாக இருக்க முடியும்?